பராசக்தி திரைப்படத்திற்கு சென்சார் சான்று அளிக்கப்பட்டு படம் குறிப்பிட்ட நாளில் வெளியாகும் நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். படத்தை எதுவுமே இடங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. நல்லது தான், நல்ல விஷயம் தான். குழந்தைகளோட சேர்ந்து போய் பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ் ஃபேவரட் ஹீரோ அவர். இப்போ ஆக்ஷன் கொஞ்சம் நல்லா பண்ணுற அடுத்த லெவல் போயிட்டாங்க. நிறைய அதுவும் மல்டி ஸ்டார் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்டிங் அவங்க காம்போ பார்க்க அதர்வாவும் சிவகார்த்திகேயன் அவங்க ஆக்டிங் பார்க்க காம்போவோட பார்க்க நான் ஆர்வமாக இருக்கேன். ஓகே, இப்போ முன்னாடிலாம் வந்து இந்த சென்சார் பிரச்சனைலாம் அதிகமாக வராது, அதிகமாக வருது. சென்சார் பிரச்சனை அது இப்போ அந்த மாதிரி லைக் பண்ணுறாங்க பார்க்குறவங்க. ஸோ அதனால தான் டேரக்டர்ஸும் அந்த மாதிரி வைக்கிறாங்க உள்ள. அதை வந்து எதை தவிர்க்கணுமோ தவிர்த்துட்டு பார்க்கணுங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் இப்படி பண்ணுறாங்க. அது வந்து எல்லா படத்துக்கும் பண்ணக்கூடாது, பட் எந்த படத்துக்கு தேவையோ அதை கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இருக்க எல்லா கலைஞர்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சென்சார் போர்டு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க என்னமோ தெரில. ஆனால் ஒவ்வொரு கட்சிக்காரங்களுக்கும் ஒரு பேக்ரவுண்டாக நிற்கிறாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. பராசக்திக்கு வந்து டேட் வந்து ஆக்சுவலாக வந்து 14th கொடுத்துருந்தாங்க. அப்பயுமே வந்து அவங்களுக்குமே சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்காம தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க டேட்டை வந்து திரும்பி ப்ரீபவுண்ட் பண்ணி 10th வந்து கொடுத்ததா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்குமே நிறையா சிக்கல் இருந்துச்சு போல. 23 சீன் கிட்ட வந்து மிஸ்மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க போல. இப்போ அவங்க பண்ணுறேன்ட்டாங்க போல. அதனால சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட டேட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி சென்சார் போர்டுக்குள்ள ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்க போனாங்க. ஃபாலோ பண்ணனால அவங்க அதே குறிப்பிட்ட டேட்டில் வந்து பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். நார்மல் வந்து சென்சார் போர்டுங்கிறது சாதாரண எல்லா படங்களுக்கும் செய்கிறது தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சென்சார் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 விஷயங்களை கட் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்காங்க. அது தேவைன்ற ஒரு கணக்குக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து இதோட தலையீடுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு சினிமாங்கிறது அவங்களோட கருத்தை சொல்கிறதுக்கு தான் படம் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இப்போ இந்த நாளைக்கு சொன்ன டேட்டில் அறிவிச்சிட்டாங்க. 10ஆம் தேதி வரும்னு சொன்னாங்க, அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதில் ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் நிறைய விஷயங்கள் கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துருச்சு, அது ஒரு சந்தோஷம். இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட சீன்கள் கட் பண்ணும்போது டைரக்டரோட ஈடுபாடு போயிருக்கும். மக்களுக்கு என்ன சொல்ல வந்தாலும் அந்த கருத்து இல்லாமல் போயிடும். படத்தோட கண்டினியூட்டி இல்லாமல் ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். நமக்கு என்னன்றது ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போயிடும். அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அது இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் தான். முன்னாடிலாம் இந்த சென்சார் போர்டு பிரச்சனைலாம் அதிகமாக கிடையாது. அது அரசியல் ஈடுபாடு இருக்கலாம். அதனால கொஞ்சம் இந்த குறிப்பிட்ட டேட்ல படம் ரிலீஸ் பண்ண போறாங்க. இது ரொம்ப சந்தோஷம் தான். கொஞ்சம் பின்னாடி எதிர்பார்த்தா கொஞ்சம் முன்னாடியே பார்க்குற மாதிரி கொஞ்சம் ஆவலாக இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் மதுரை மக்கள் கூறிய கருத்துக்களை நாம் இப்போது பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.